உண்மையிலே எல்லாருக்கும் இந்த ஸ்கின் கேர் தேவையா? ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்னு ஒன்று தேவையே கிடையாது. ஏன்னா நம்ம ஸ்கின் தன்னைத்தானே செல்ஃப் கேர் பண்ணிக்குது. ஸோ நம்ம உடம்புல இருக்கிற மற்ற உறுப்புகள் எல்லாத்தையும் பாதுகாத்து தன்னைத்தானையும் நல்லா சேஃப்கார்ட் பண்ணிக்கிறது தான் ஸ்கின்னுடைய ரொம்ப ஒரு யுனிக் குவாலிட்டி. வேறு எந்த உறுப்புக்கும் அது கிடையாது. ஸோ மற்ற எல்லா உறுப்புகளும் எப்படி ஃபார்ம் ஆச்சோ அப்படி தான் இருக்குது. ஆனால் ஸ்கின் மட்டும்தான் தினம் புதுசாக உருவாகிட்டே இருக்குது. நிறைய பேருக்கு இது தெரியாது. எவ்ரி 54 days புது ஸ்கின் ஃபார்ம் ஆகுது. ஸ்கின்னோட லேயர்ஸ் படிச்சிருப்பீங்களா? எபிடெர்மிஸ், டெர்மிஸ், சப்க்யூட்டிஸ்னு 3 லேயர் இருக்குது. அந்த டெர்மிஸில் 2 லேயர் இருக்குது, எபிடெர்மிஸில் 4 லேயர் இருக்குது. ஸோ இந்த எபிடெர்மிஸில் இருக்கக்கூடிய 4வது லேயர், அந்த பேசல் லேயர் தான் ஆக்டிவான லிவிங் லேயர். அந்த லேயரில் இருக்கிற செல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து டெட் செல்ஸாக உதிர்ந்து திரும்ப புது செல்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. நம்ம வீட்டில் கூட்டி பெருக்கிற தூசின்னு பெருக்கிறது எல்லாமே 90% ஸ்கின் செல்ஸ் தான். ஸோ ஸ்கின் தினம் புதுசாக உருவாகுது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ